to NEET UG Tamil. This is Karthik from Madurai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இந்த வீடியோல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நமக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, அதாவது NEET UG ஸ்கேம். ஸோ இந்த வருஷம் நீட்டோடைய ஸ்கேமுக்கு நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு பெட்டிஷன். ஸோ எந்த ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆனாலும் ஹைகோர்ட்ல நிப்பாட்ட சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எந்த ஒரு கேஸையும் வந்து நிப்பாட்டி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்கு இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் நீட் எக்ஸாம்ஸோடைய அந்த ஸ்கேம் வந்து இந்த வருஷம் நிறைய ஸ்கேம் குளறுபடி, ஸோ நிறைய அலிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஏற்கனவே வந்து ஒரு தரப்புல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியரிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி, ஸோ என்டிஏ தரப்புல வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ரீ எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண சொல்லி டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேஸ் ஃபைல் ஆகி ஒரு 20 மாணவர்கள் தரப்புல இருந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியும் அதுவும் இப்படி ஃபைல் ஆகிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். நெக்ஸ்ட் ஹியரிங் 8ஆம் தேதி தான் நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்றது தெரியும். ஓகே, இதுல சின்ன விஷயம் என்னன்னா, ஸோ நீட் எக்ஸாம் மறுபடியும் வைக்கலாமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையும் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நான் அதை சொல்றேன். நீட் எக்ஸாம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மறுபடியும் வந்து அந்த எக்ஸாம் வைக்கிறனால இதுல கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி வந்து ரிப்பீட் பண்ணி ரொம்ப கடினமா உழைச்சு ஸோ எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க இந்த நீட் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அந்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து இதுல பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இதுல குளறுபடின்றது நடந்திருக்கு. பட் குறிப்பிட்ட ஒரு கேண்டிடேட்ஸ் தான் இந்த மாதிரி வந்து தவறுகள் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணியிருக்கான சான்சஸ் இருக்கு. பட் எல்லாரும் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற அஷூரன்ஸ் கிடையாது. பட் அதனால அவங்களாம் பாதிப்படையாம இந்த ஒரு நல்ல தீர்ப்பு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்ல சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும். ஸோ ரீ எக்ஸாம் வைக்கலாமா வேணாமான்றது கீழே சொல்லுங்க. ஆனா ரீ எக்ஸாம் வைக்கிறது அவரை சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் ஒரு ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்க மற்ற எக்ஸாம்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்ப ஜேஇ எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆஃப்லைன்ல வச்சாலும் பட் சிபிடி மோட்ல நடக்கும், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடு. ஸோ அதே மாதிரி வந்து மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எடுத்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இப்போ நீட் பிஜி எடுத்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஸோ அதனால வந்து நீட் யூஜின்றது திருப்பி வைக்கிறன்றது கொஞ்சம் கடினமான விஷயம். பட் ஏற்கனவே நல்லா படிச்ச மாணவர்கள் பாதிப்படையாம சுப்ரீம் கோர்ட் நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ரீ எக்ஸாம் வைக்கலாமா வேணாமா அப்படின்றதையும் கீழே சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.